வணக்கம். வெல்கம் டு ஜான்சிமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடை காலம் வந்துருச்சுங்க. கோடை காலம் வந்துருச்சு அப்படின்னாலே பொதுவாக எல்லாருக்கும் தொல்லை தரக்கூடியது வியர்க்கூறு தான். ஆண்களாக இருந்தாலும் சரி தான், பெண்களாக இருந்தாலும் சரி தான், குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இந்த வியர்க்கூறு தான். இது ஏன் வருது அப்படின்னா, அதிகப்படியான வெயிலினால் போதிய காற்றோட்டம் நமக்கு கிடைக்கல, வியர்வை அதிகம் வெளியேறதுனால நமக்கு இந்த வியர்க்கூறு வரும். இதை தவிர்ப்பதற்காக நிறைய பேர் காட்டன் ட்ரெஸ் போடுவாங்க, ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி என்ன தான் செஞ்சாலும் வியர்க்கூறு நமக்கு சரியாகாது, ரொம்ப நம்மளை தொந்தரப்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நல்ல ஒரு ரெமெடி நான் வச்சுருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு க்யூர் கிடைக்கும். இது வியர்க்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்க்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய ஒரு பிரச்சனை. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அரிப்பு ஏற்படுத்தும் நமக்கு. நம்ம அதை அதிகமாக நம்ம சொறிவோம், சிவந்த புள்ளிகள் நமக்கு ஏற்படும். அதனால் சருமத்தில் என்னாகும் அப்படின்னா, புண்களை நமக்கு ஏற்படுத்தும். இது உடம்புல எந்த பாகத்தில்னா கூட நமக்கு வரலாம். பர்டிகுலராக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஃபேஸில் வரும், கழுத்து பகுதியில் வரும், மார்பு பகுதிகள், அப்புறமா தொடை பகுதிகளில் இது பெரும்பாலும் வரும். முதல்ல நம்ம இந்த வேர்க்கூறு பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு இது மாதிரி கொப்புளங்கள் ஏற்படும். இது வேர்க்கூறு தானா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சப்போஸ் அவங்க இது வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ வேர்க்கூறோட பாதிப்பை பொறுத்து இதை 3 டைப்ஸாக அதை நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, மிலியேரியா கிறிஸ்டலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின்னோட மேற்புறத்தில் காணப்படக்கூடிய ஒரு அடைப்புகள். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சின்ன சின்ன நீர் குமிழிகள் மாதிரி இது இருக்கும். அந்த கொப்புளம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது என்னாகும் அப்படின்னா, நீர் மட்டும் அது உள்ளே இருக்கும். அதை நம்ம லைட்டாக சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிக் பண்ணி விடுவாங்க. குத்தி விடும்போது உள்ளேருந்து நீர் வரும். நம்ம அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது என்னாகும் அப்படின்னா, சிவப்பு கலரில் இருக்கும். அந்த கொப்புளங்கள் சிவந்த தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி எந்த பகுதிகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நெற்றியில் இருக்கும், கழுத்து பகுதியில் இருக்கும், முதுகு பகுதியில் இருக்கும், அப்புறமா மார்பு பகுதியில் இருக்கும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிலியேரியா ரப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சென்டர் பகுதியில் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சொன்னது அந்த ஸ்கின்னோட இப்படி மேற்பகுதிகளில் இருக்கக்கூடியது, தோலின் மேற்பகுதிகளில் இருக்கிறது. ரெண்டாவது நான் இப்போ சொன்னது என்ன அப்படின்னா, இரண்டாவது அடுக்கு, அதாவது அந்த ஸ்கின்னோட சென்டர் பகுதிகளுடைய சென்டர் லேயரில் அது காணப்படும். இதுவும் அதே மாதிரி தான், சின்ன சின்ன நீர்க்குமிழி மாதிரி தான் இருக்கும். இதுவும் சருமத்தில் சிவப்பான நிறத்தை தோற்றுவிக்கும். இந்த குமிழிகள் சில இடங்களில் இங்கே ஒரு பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பக்கத்தில் இருக்கும், இந்த பக்கத்தில் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குத்து குத்தாக இருக்கும். அந்த சின்ன சின்ன குமிழ்களே சுற்றி ஒரே இடத்துல 4-5 இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை 10 இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அப்புறமா இந்த மாதிரி இருக்கிறதுனால அதிகப்படியான அரிப்பு இருக்கும், வலியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது நம்மளுடைய உடல் பகுதிகளில் தான் காணப்படும். நம்ம துணிகளால் மூடி இருக்கிற பகுதிகளில் மட்டும்தான் இது காணப்படும். வெளிப்புறமாக அதுக்கு நமக்கு தெரியாது. மூணாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மிலியேரியா ப்ரோஃபண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சருமத்தோட உள் பகுதியில் தான் நமக்கு காணப்படும். இதுவும் அதே மாதிரி நீர்க்குமிழ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது சருமத்தில் ஸ்கின்னில் சிவந்த நிறத்தை நமக்கு தோற்றுவிக்காது. ஃபஸ்ட்டு சொன்ன 2 டைப்பும் சிவந்த நிறத்தில் இருக்கும். இது நான் எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, சிலர் இந்த மாதிரி கொப்புளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சின்னம்மையாக இருக்கலாம், இல்லைனா பெரியம்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்துறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தேர்டு சொன்னது அதிகமான அரிப்பும் ஏற்படுத்தாது. இது எங்கே காணப்படும் அப்படின்னா, கைகள், கால்கள் அந்த மாதிரி நமக்கு காணப்படும். இந்த வேர்க்கூறு ஏற்படுறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ரெமெடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெமெடி. இது என்ன அப்படின்னா, சோறு வடித்த தண்ணி. இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வேர்க்கூறு இருக்குது அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் சோறு வடிச்சிருங்க. அந்த சாதம் வடித்த தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக ஆகாமல் இந்த மாதிரி கெட்டியாகிடும். ஸோ அதிலிருந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கடலை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். கடலை மாவும் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்தூரி மஞ்சள் நான் எடுத்திருக்கேன்.
இதுவும் ஒரு அரை டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பர் ரெமடி. இது நான் போன வருஷமே நான் இது ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு முள்ளு முள்ளாக குத்துற மாதிரி இருக்கும் உடம்புல. அந்த வேர்க்கூறு வந்து ரொம்ப எரிச்சல் ஆக்கும், ரொம்ப முள்ளு முள்ளாக குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா இதே மாதிரி சோறு வடித்த தண்ணி, கடலை மாவு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள், இந்த 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இது நீங்கள் பாடி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. முகம், கழுத்து, அப்புறம் முதுகு பகுதியெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சிரும். உங்களுக்கு காஞ்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மலாக குளிக்கிற மாதிரி குளிச்சிக்கோங்க. சோப்பு போடக்கூடாது. முக்கியமாக வேர்க்கூறு இருக்கிறவங்க சோப்பு போட்டு குளிச்சிங்க அப்படின்னா இன்னும் அதிகமாகும். அது மட்டும் இல்லை, நமக்கு அதிகமான அரிப்பை ஏற்படுத்தும். ஸோ இது நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா பைத்த மாவு போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா கடலை மாவு மட்டும் போட்டுமே நீங்கள் குளிச்சிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சீக்கிரமே உங்களுக்கு வேர்க்கூறு நல்லா பட்டுரும். பட்டதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் நார்மல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது சூப்பர் ரெமடி. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த வேர்க்கூறு ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதாவது வியர்வை சுரப்பி, அதிலிருந்து வரக்கூடிய அந்த வியர்வையானது வெளியில் நமக்கு வந்துடணும். அந்த தோல் மூலமாக வெளியில் வரணும். ஆனால் வெளியில் வராமல் என்னாகும் அப்படின்னா அடைப்பு ஏற்பட்டுரும். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து வியர்க்கூறு உருவாகுது. இது பெரும்பாலும் கோடை காலத்தில் வந்து வெப்பத்தின் காரணமாக நமக்கு அதிகமான வியர்வை சுரந்து அது என்னாகும் அப்படின்னா அந்த வியர்வை நாளங்கள் வந்து அடைக்கப்பட்டு சின்ன சின்ன சிவந்த கொப்பளமாக உருவாகுது. ஸோ இந்த வியர்வை மட்டும்தான் நமக்கு ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாது. இன்னும் சில பல காரணங்களும் இருக்குது. அதிகமான வேலை, அதிகமான ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுனாலையும், அதுக்கப்புறமா அவங்களோட மது அருந்துதல், புகைப்பிடித்தல், ஜங்க் ஃபுட்டு வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால, சிலருக்கு வந்து டைமிங்க்கு சாப்பிட மாட்டாங்க. லஞ்ச் 1 மணிக்கு எடுக்கணும், இல்லை 2 மணிக்குள்ளே நம்ம எடுக்கணும்னா அப்படி எடுக்க மாட்டாங்க. 4 மணி 3 மணி அந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி என்னாகும் அப்படின்னா வேர்க்கூறு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் என்ன அப்படின்னா வயிற்றில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நமக்கு சுரக்கும். அது வந்து உணவு செரிமானத்துக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கு. ஸோ அந்த அமிலம் அதிகமாக அமில சுரப்பு வந்து அமில சுரப்பு அதிகமாக இருந்தாலும் வேர்க்கூறு வரும். இன்னும் என்ன அப்படின்னா சிலர் வந்து மாத்திரை மருந்து அதிகமாக எடுப்பாங்க. அதோட சைடு எஃபெக்ட் இருக்கிறதுனால கூட நமக்கு என்னாகும் அப்படின்னா வேர்க்கூறு வரும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெமடி செகண்டு. எல்லோரும் வீட்டில் நம்ம சமையலுக்கு தேங்காய் வாங்குவோம். ஸோ இந்த தேங்காவை உடச்சி இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போது நான் 2 தேங்காவோட தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட்டில் கிடைக்காதவங்க நீங்கள் கடைகளில் சொல்லி வச்சிங்க அப்படின்னா கூட அவங்க 1 தேங்காய் 2 தேங்காய் உடச்சி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வேர்க்கூறு இருக்கிற இடம் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாகவே நீங்கள் இதை அப்ளை பண்ணி குளிக்கலாம். குளிக்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாக வாஷ் எடுத்துகிட்டு மறுபடியும் குளிக்கும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கடலை மாவு, பயத்த மாவு நீங்கள் சேர்த்து குளிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம சோறு வடித்த தண்ணியை மட்டுமே நம்ம பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நம்ம குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சீக்கிரமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த வேப்ப இலை தான். இப்போ நமக்கு சீசனில் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த வேப்ப இலைகள் நமக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ இது நிறைய பறித்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் மரம் நிற்க அப்படின்னா நீங்கள் தினமும் ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது இப்போ நல்லா அரைச்சி விழுதான் எடுத்துக்கிடுவோம். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அம்மியிலனாலும் அரைச்சிக்கோங்க, இல்லை மிக்சிலனாலும் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா குழுன்னு அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இதுவும் அதை மாதிரி தான் நம்ம எங்கெல்லாம் வேர்க்கூறு இருக்கோ எல்லா இடங்கள்லையுமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம குளிக்கிற மாதிரி குளிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் தெரியும் நமக்கு. பொதுவாக இந்த கோடை காலத்தில் வந்து அதிகமாக நம்ம வெயிலில் வந்து நடக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். ரொம்ப சூடான பொருட்கள் வந்து நம்ம சாப்பிட்றத நம்ம தவிர்க்கணும். காஃபி, டீ அந்த மாதிரி குடிக்கிறது. கொஞ்சம் குளிர்ந்த நீரே நம்ம பருகணும். மண்பான தண்ணி நம்ம குடிச்சிட்டு வரலாம். குளிர்ந்த நீரில் நம்ம குளிக்கலாம். ஹீட்ரு போட்டு அந்த சூடான தண்ணியில் தான் நம்ம குளிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே வேர்க்கூறு வராமல் நம்ம தடுக்கலாம். ஸோ கடைசியாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம்.
கடைசி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதாவது சோள மாவு. இது கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேர்க்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் குளிக்கிற மாதிரி குளிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த வேர்க்கூறுல உள்ள அந்த தழும்பு புண்கள் வந்து உங்களுக்கு நல்லா பட்டு போகும். அது மட்டும் இல்லை, உடம்பு வந்து நறுக்கு நறுக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும், அதுவும் உங்களுக்கு சரியாயிரும். முழுமையாக உங்களுக்கு பட்டதுக்கு பிறகு நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள் கட்டி கட்டியாக இருக்கும், வேனல் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதுக்கான வீடியோ நான் போடுறேன். ஸோ அது வரைக்கும் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.